ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 52 வசனம் 6 பின்பகுதி. பாருங்க, இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாக கஷ்டப்படுறாங்க. என் ஜனங்கள் என்று சொல்றாரு ஆண்டவர். அப்போ 5ஆம் வசனத்தில், இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள். நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு? இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள், இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, நான் இருக்கிறேன் இங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றதுனால நான் தான் தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு இடத்துல இதோ நான் இருக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார் இல்லையா? இதோ இங்கே இருக்கிறேன்னு சொல்லி. அதே போல நான் சத்தமிடுவேன், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லுவாராம். இதோ நான் இருக்கிறேன் அப்படின்னு எவ்வளோ அன்புள்ள ஆண்டவர் பாருங்க. நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் இல்லையா? அதே போல இந்த இடத்துலையும் நான் இங்கே இருக்கிறேன், இதோ இங்கே இருக்கிறேன்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறவராக காணப்படுறார். அதனால 12ஆம் வசனம் பாருங்க, அதனால நீங்கள் தீவிரித்து புறப்படுவதும் இல்லை, நீங்கள் ஓடி போகிறோம் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருக்கிறார். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மை மகா உன்னதமாய் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவர் தான் நமக்கு முன்னாக போகிற ஆண்டவர், நமக்கு பிறகாகவும் பின்னாகவும் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். அதனால நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க தைரியமா இருங்க, நான் உங்களை பாதுகாப்பேன். நீங்க ஆனால் அந்த மக்கள் மூலமாக, எதிராளிகள் மூலமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. முகாந்திரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அசிரியன் ரொம்ப தம்முடைய ஜனங்களை ஒடுக்குறான். காரணமே இல்லை, முகாந்திரமே இல்லை. ஆனாலும் நான் இதோ இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன்னு சொல்லி நம்மை தேற்றி ஆற்றுகிறவராய் காணப்படுறார். நமக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவருடைய குரல் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. அந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவரிடம் நம்மை ஒப்படைப்போமா? ஜெபிப்போம். போகும்போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், இப்போதும் எப்போதும் எந்நாளும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா. தகப்பனே, நீர் போகும்போதும் எங்களுக்கு முன்னதாக போகிறீர் ஆண்டவரே. பிறகே பாதுகாக்கிறவராய் இருக்கிறீர். அசிரியன் முகாந்திரம் இல்லாமல் உம்முடைய ஜனங்களை ஆண்டவரே கர்த்தாவை ஒடுக்கினாலும் நீர் கர்த்தாவை சொல்லுகிறீர், நான் இதோ இருக்கிறேன், இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தாவை எங்களுடைய அருகில் எங்களை பாதுகாக்கிற தெய்வமாய் இருக்கிறீர். இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறபடினால நாங்கள் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாய் இருக்கிறோம். உண்மையே நாங்கள் பற்றி பிடித்து வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில்: நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். கலாத்தியர் 1:12. இன்றைய கேள்வி: எப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் யாரை கூட்டிக் கொண்டு யாருடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனார்? எப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் யாரை கூட்டிக் கொண்டு யாருடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனார்? 3 பதில்கள் நீங்கள் எழுத வேண்டும்.